ஒரு ஏக்கர் வந்து ஒரு கருதா இருக்கணும் இல்லையா? அப்போ ஒரு மத்தியில் வந்து பார்த்தீங்கன்னா 14 கரு. அதனால ஆக்ட் நிறைய பேர் வந்து இன்ஃபெக்ஷன் ஆகும், அலர்ஜி ஆகுன்ற லைவாக வந்து வாங்கிக்கோங்க. இன்ஃபெக்ஷன் ஆகாமல் ப்ரீட் பண்ணுறதுன்றவங்க வந்து ப்ராடக்ட் தெரியாமல் அவசரம் இருக்காங்கன்னா நீங்கள் வந்து வெளியே மிஸ் ஆகி போயிட்டாருனாலுமே பரவாயில்ல. இதோட ப்ரீட் வந்து நம்ம வீட்டில் அதிகமாக பரவாயில்ல இருக்கும். கட்டுறது பெற்றுவாங்க. ஸோ நிறைய இதெல்லாம் நீங்கள் பண்ணுறதா பண்ணுறாங்க. ஸோ அதனால் இதுவும் பாக்கெட் நம்பர் 6 இருக்குது. அதுனா யூனிக் சேனல் இருக்குது. இது மட்டும் நம்ம அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரோடல் வேலைக்கு அண்ட் ஃபில்டர் ஏற்ற மாதிரி ஒரு ப்ராடக்ட் வந்து ரிசர்ச் மட்டும் போயிருக்கு. ஸோ சில பேர் வந்து என்னோட சேனல் வந்து யூஸ் பண்ணுறேன். ஷாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் வந்து கண்டிப்பாக நம்ம வந்து 739597 கவர்மெண்ட் என்னோட பேர். இன்ஸ்டாவில் வந்து கவர்மெண்ட் ரெகுலேஷன் இருக்கும். யூடியூப் சேனல் செய்யணும். ஸோ வாட்ஸ்அப்பே பண்ணிட்டோம்னா ஆல் ஓவர் இந்தியா இது பார்க்கலாம். வீடு பண்ணும்போது இன்னும் பண்ணணும். இந்த 10 பீஸ் கட்டாலும் 100 பீஸ் கட்டாலும் 1000 பீஸ் கட்டாலும் அதே மாதிரி அன்பாக்சிங் கம்பல்சரி பண்ணீங்கன்னா இங்கே பாம்பே டெலிவரி டெஸ்ட் ஆகிடுச்சுன்னா பார்த்தனாலுமே ஃப்ரீ ரிலேஷன் பாக்ஸு சார்ஜ் ஒரே பண்ணால் 100 சார்ஜ். அது இந்தியாவில் நீங்கள் தமிழ்நாட்டில் தான் அந்த அனதர் ஸ்டேட்னா அனதர் ஸ்டேட்னா பெட்டர்ஸ் ஆகும். சரிங்களா? அது மட்டும்னா மெயின் அன்பாக்சிங் எந்த ஒரு ப்ராடக்ட் எடுத்தாலும் அன்பாக்சிங் வந்து நீங்கள் கஸ்டமர் நான் வாங்குவேன். டெலிவரி ஏன்னா நம்ம பாக்ஸிங் பண்ணுறோம், கஸ்டமர் வந்து ப்ராடக்ட் பண்ணுறோம், டைனிங் பண்ணுற ப்ராடக்ட் அதே மாதிரி கொரியர் ரிலேஷன் பண்ணுறோம். அதை ட்ராக்கிங் இருக்கும். அவங்க ட்ராக்கிங்னா நாமளும் ட்ராக்கிங் கரெக்டாக மிஷின் போட்டுருவோம். அதனால் எந்த ஒரு ப்ராப்ளம் இருக்காது. பார்த்தீங்கன்னா மெயினே போட்டு வர அதை இது பண்ணுறேன். அது ப்ராடக்ட் ரெடி பண்ணிருந்தப்போ அதுதான் சர்ப்ரைஸாக இருந்துச்சோ அதை விட்டு விட்டு பண்ணிடுவோம். ப்ராடக்ட் எல்லாம் அவனுக்கு போட அப்போ ப்ராடக்ட் நான் சொல்லி என்ன ப்ராடக்ட் ஆமாம் சொல்லுங்க. சரி ஓகே மண்ணளவுக்கு அது மாதிரி எல்லாருமே ஆன்லைனில் மட்டும் 3000 4000 சேர்ந்தாங்க. சிம்பிளாக வெறும் 1000 ரூபாய்க்கு சின்ன பாக்ஸ் போட்டாங்க. மறுநாள் மார்க்கெட்டில் ஸ்வீட் போட்டாங்க. ஆக்சுவலாக இதே வந்து நிறைய பேர் நான் ப்ரீடிங் ப்ராசஸ் சொல்லணும் இல்லையா, இதுலேயுமே இன்ட்ரு கொடுத்துருவேன். எல்லாமே ஓப்பனாக சொல்ல மாட்டேன். எல்லாமே இன்ட்ரு வந்து நாளைக்கு அவங்க பிரச்சனை நம்ம மேட் பண்ணால் தான் நம்ம கிட்ட கேட்க மாட்டே. அப்போ அதை பேசிக்கலாம்.
போஸ்ட் பண்றாதீங்க ப்ரோ. அது போக முடியாது. அது போட்டா அப்புறம் ஏதோ ப்ராப்ளம் ஆகும். சேனல் பார்க்க வச்சுனா அது அதே மாதிரி இன்னொரு குழந்தைங்களை வச்சு போட்டா ஏன் போக மாட்டேங்குது? குழந்தைங்க வச்சு என்ன பண்ணுங்க? யூடியூப்ல சும்மா இப்போ ஒரு குழந்தைய கையில பாம்பு கொடுத்து இல்லை ஒரு டாக் மேலே உட்கார வச்சு இல்லை பக்கத்தில் உட்கார வச்சு அது ஒரு குழந்தை இருந்தாலே எனக்கு போக மாட்டேங்குது. அறிவியல் கூட குழந்தைய வாங்கி கொடுத்து வாங்கி வரல எதுவுமே வரல. ஆனால் வீட்டே போக மாட்டேங்குது. அதே அது வந்து ஃபில்டர் ஆகிடும். தெரியாதா? ஆட்டோமேட்டிக்காக ஃபில்டர் ஆகிடும். அதான் என்ன ரீசன்? மாமா குழந்தைய வச்சு ஒரு 4 வாட்டி வீடியோ போட்டுருக்கேன். அவளை வச்சு போட்டாலே அது போக மாட்டேன். போட்டிருக்கோம். அது வந்து 60 வருஷம் போடல. ஆனால் மழை வார்னிங் எப்போ வந்துச்சுன்னா பைத்தான் ஃபீடிங் எடுத்தது ஒன்று சொல்றது அதுதான் எனக்கு வார்னிங்லாம் வந்து. ஆனால் இதில் எனக்கு வார்னிங்லாம் வராது. நியூஸே போகல. ஒரு 3-4 நிமிஷம் தான் போகும். அவரை வச்சு போட்டால் எப்போ அவ்வளோ அப்படி அது எவ்வளவு ப்ரோ பைசு? அதேதான் 2.8 ஸ்டார்டிங்கா. ஓகே ஐ பச்சம்பியா. ஓகே ஓடி மாமா ஐடா அங்க போய் ஆமா இவன் கட்டிங் போய்டான். அப்படியே எங்க அக்கா வீட்டுக்கு வெட்டக்கா சூப்பர் அக்கா வயதடிக்கா
சேனல் நேம் அக்கா நீங்க சோ கியூட் அக்கா. அறிவு கணிக்க என்னன்னா